ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம விஜய் தேவர்கொண்ட படத்தோடைய ஒரு அப்டேட் தான். அண்ட் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூட. ஸோ அந்த படத்தோட பேர் வந்து கிங்டம். இந்த ட்ரெய்லர் தான் நீங்கள் நான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஒரு 3-4 டேஸாக வீடியோ கழிச்சு நாங்கள் பண்ணுறோம். அந்த கருப்பு தான் கருப்பு டீசர் தான் லாஸ்ட்டாக நாங்கள் பண்ணுது. அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஒரு அப்டேட் தான். ஸோ ஆஃப்டர் 4 days we are back. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்குது நம்ம விஜய் தேவர்கொண்டோட சேர்ந்து பாக்யஸ்ரீ கோஷ். அன்றைக்கி நாங்கள் பார்த்துருந்தோம் நோ டச்சாலை பாட்டில் வந்து அவங்க இருந்தாங்க, அந்த படத்தில் இருந்தாங்க. அதை தாண்டி இப்போ நாங்கள் மறுபடியும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். அண்ட் மியூசிக் இஸ் கம்போஸ் பை அனிருத் ரவிச்சந்திரன். ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்களை இன்னொரு டீட்டெயிலாக பேசிக்கலாமா. ஸோ கௌதம் தின்னானூரி ஒரு படம் எப்படி இருக்க போகும் தெரியல. ஸோ ரெடியாக மக்களே, லெட்ஸ் see. அது தெரிஞ்சது நேற்று ரிலீஸ் பண்ணுறேன். நான் தான் கொஞ்சம் லைட் பண்ணிட்டு பார்க்குறது பிகாஸ் அந்த டைம் கிடைக்கல. ஸோ கிடைக்காதனால இப்போ தான் பார்க்கலாம். ஸோ 1 2 3 and here we go. ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷனுக்காக நீ அண்டர் கவர் ஸ்பையா மாறணும். உன் அம்மாவை, வீட்டை, வேலைய, ஊரை எல்லாத்தையும் மறந்துடணும். நீ கால் வைக்க போற புது உலகம் நீ மீட் பண்ண போற மனுஷங்க நீ சந்திக்க போற சிச்சுவேஷன் ரொம்ப ரிஸ்கி ஆபரேஷன் சூரி. சிவா, நீ ஸ்பையா போக போற கேங்குக்கு லீடர். அண்ணன் இங்க மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் ஸ்மக்லர். உனக்கு வேணா கடவுளா இருக்கலாம், உண்மையில அவன் ஒரு ராட்சசன். வேணும்னா அவனுக்காக மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார். நான் இன்னைக்கு வாழ்வா சாவான்னு இந்த 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். புதுசா தானே வந்திருக்கிறேன். இங்க சில ரூல்ஸ் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இப்போதான் தொடங்கி இருக்கு. I think இந்த மண்ணிலேயே ஏதோ பிரச்சனை இருக்கு. மனுஷங்களை கூட ராட்சசர்களா மாத்திடுது. இப்போ அவ என்னடானா இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜாவாயிட்டான். என்ன மியூசிக், என்ன ஒரு கான்செப்ட். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஆதித்ய மியூசிக் ஆஸ் வெல். அண்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக விஜய் தேவர்கொண்டாக்கு ஒரு கம்பேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் நடித்த எல்லா படங்களும் ரீசன்ட் டைம்ஸில் அந்தளவுக்கு போகலை. ஸோ அதுதான் உண்மையான விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாக்யஸ்ரீ கோஷோட எந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்க வந்த ஒவ்வொரு போர்ஷன்ஸும் அவங்க இருக்காங்க. பட் இதில் மெயின் லீடாக இருக்கிறது நம்ம விஜய் தேவர்கொண்டா. அண்ட் ஸ்ரீலங்கா நான் அப்போவே நினச்சேன் ஸ்ரீலங்கா வந்து ஷூட்டிங் வந்திருந்தார் போல். ஸோ அப்போது நம்ம ஊருக்கு அந்த டைம் வந்திருந்தார். அப்போயே டவுட்டாக வந்துச்சு, மேபி இதுக்காக தான் இருக்கும்னு டவுட் பண்ணேன். ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் அவர் வந்து ஒரு ஸ்பை ஆப்ரேஷனுக்குள்ளே போகிறார். அதில் வந்து ஃப்ரெண்டாக இவரோட அண்ணனான்றது தெரியலை. அண்டு அதையும் பாக்யஸ்ரீ வந்து சொல்லுவாங்க ராட்சசன் சொல்லும்போது அவர் வந்து கோவத்தில் ஒரு ஃபோர்ஸாக அவர் இது பண்ணுறாருல. அண்ட் மேபி இது ஃப்ரெண்டாக அண்ணன்ன்றது எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது ஒரு அண்ணன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஜெயிலில் வந்து அவர் கழுத்தை நெரிக்கிறார்ல, பிகாஸ் அவர் ஜெயிலோடு தான் இருக்கார். அண்ட் அதை கடந்து அவர் வெளியில் போகிறாரு. ஒரு கேங் லீடராக தான் இதில் இருக்கார். ஸோ அது என்ன கான்செப்ட்னு தெரியல. போலீஸாக கூட ஒரு போர்ஷனில் காமிச்சிருந்தாங்க, இன்னொரு காமியாக கூட இருக்கார். இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் அடங்கியிருக்குன்றது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லருக்கு ஸோ ப்ராமிசிங் ஆஸ் வெல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தான் இல்லை நமக்கு காட்டுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ இதுக்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நாங்கள் படத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அனியோடைய மியூசிக் இதில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். பிகாஸ் அந்த மாதிரியான மியூசிக் வந்து லைக்
ஸோ ராவாக இருக்குது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தேவராவுடைய மியூசிக் எனக்கு ஒரே லைக் இட் ரிமைண்ட்ஸ் மீ தேவரா மியூசிக். அந்த ஃபியர் ஆஃப் சம்திங் வரும்ல, அந்த சாங் வந்து ஞாபகம் வந்துச்சு. அண்ட் மியூசிக் தான் மெயின் ரோல் எனக்கு தெரிஞ்சேன். நான் அதுக்கேற்ற மாதிரி விஜய் தேவர்கொண்ட ஹார்ட் ஒர்க் இந்த ட்ரெய்லராக நல்லாவே தெரியுது. ரொம்ப நல்லாவே என்ன சொல்ல, அவரோட பாடியை பில்டப் பண்ணி இன்னும் நல்லா அவரோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் இன்னும் டெடிகேஷன் லெவலையும் இன்னும் அதிகரித்து அந்த ஃபேஸ்லேயே தெரியுதுங்க என்ன மாதிரியான படமாக இது இருக்க போகுது. ஸோ ஜூலை 31 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா இதில் விஜய் தேவர்கொண்டோடைய நடிப்பு. ஸோ அந்த நடிப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்த ட்ரெய்லர் ஏன் ப்ராமிசிங்காக இருக்குது நான் ஏன் சொன்னேன்னா, இதில் ட்ரெய்லரோட கட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ரோல் ஒரு எடுத்து பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் அதில் வந்து உள்ள ஒரு ஜெயில் கைதியாக கூட இருக்கார், இன்னொரு பக்கம் ஆர்மி ஆஃபீஸராகவும் இருக்கார். கடைசியாக வந்து ஒரு டயலாக் வந்துச்சு, அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனுஷங்க வந்து மாத்திர விஷயம் அந்த மண்ணுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க எண்ட் ஆஃப் தி ட்ரெய்லர். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் யார் அந்த இதை ஆட்சி பண்ண லைக் ஆட்சி எடுக்க போகிறாங்க மாதிரி. ஸோ கிங்டம் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து எதுக்கு இருக்குதுன்னு இந்த கேரக்டர்ஸை வச்சு கெஸ் பண்ணலாம். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அதுதான். அண்ட் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களுக்கு கண்ட்ராஸ்டிங்காக இருந்தாச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் எதிர்பார்த்தேன் மேபி பாக்யஸ்ரீயோடைய விஷயங்கள் லைக் அவங்களுடைய போர்ஷன்ஸ் இருந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி லவ்ன்ற இடத்துக்கு கம்மியாக தான் இருக்குது. விஜய் தேவர்கொண்டோடைய இம்பார்ட்டன்ஸ், கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கதைக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து ரொம்பவே அதிகரித்து கௌதம் தின்னானூரி நமக்கு எடுத்து காமிச்சிருக்காரு. ஸோ இதுதான் மெயினான ஒரு விஷயமாக நான் இந்த ட்ரெய்லரில் பார்க்குறேன். அண்ட் இடைக்கிடையில் வந்து நான் அதை பார்த்த சீன்ஸாக இருக்கட்டும், லைக் அவரோட இந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் வந்து என்ன சொல்கிறது அந்த கேரக்டர் ரொம்ப ஆப்டாக அவருக்கு இருக்குதுங்க. சும்மா ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு டிரெக்டர் கொடுத்துட மாட்டார்ல. நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் இந்த படம் எப்படி போவோம், பட் இந்த படம் வந்து ஏதோ ஒரு மாதத்தில் தோணுச்சு. ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெறணும். பிகாஸ் விஜய் தேவர்கொண்டோடைய நோட்டா கீதா கோவிந்தம்க்கு அப்புறம் நான் வந்து அவருடைய படங்கள் பெருசாக நல்லா இது குட்டியாக காம்ரேட் அப்புறம் ஸ்டார்டிங் பீரியட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம்லாம் இப்போ வாஸ் அ லிட்டில் பிட் லோன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இதில் அந்த போட் சீக்வன்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப நல்லா எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஃபைட் தான் ஒரு இதுலேயே நல்லா இருந்துச்சு. அண்ட் சத்யதேவ் வந்து நான் நினைக்கிறேன் அந்த படத்தில் நினைக்க வில்லனான்றது தெரியல. பார்க்கலாம் இந்த படம் லைக் ஜூலை 31 ரிலீஸ் பண்ணுறாங்க. லைக் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணுறேன். பேன் இந்தியா மூவின்னு சொல்லிக்கலாம். இப்போ 4 லாங்குவேஜில் 3 லாங்குவேஜ் வந்து பேன் இந்தியா மாதிரி ஆகிடும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஹோல் டீம் ஆஃப் கிங்டம். அண்ட் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும். அண்ட் இந்த ட்ரெயிலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். லைக் இன்கேஸ் ஆப்போசிட் ஆஃப் மை ஒப்பீனியன் ஏதாச்சும் இருக்கும்ல, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களை கருத்துக்களை சொல்லலாம். தாராளமாக நான் அதை வந்து ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். அண்ட் இத்தனை இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் வந்து லைக் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி யாராச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி தான் கூட கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். சரியும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.